ஆனா அந்த காலத்துல வந்துட்டு அவளுக்கு பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலை. கல்யாணம் ஆயிடுச்சு. எவ்வளோ வருஷம் குழந்தையே இல்ல. அவ கூட இன்னும் நெறைய பேர கல்யாணம் பண்ணிக்கினாங்க. ஒரு 2, 3 பேர. ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் குழந்தை பொறந்துடுச்சு. இவளுக்கு குழந்தையே பொறக்கல. அப்ப எல்லாரும் எப்படி இன்சல்ட் பண்ணுவாங்கன்னா, இப்பவே பார்க்கலாம். ஒரு கல்யாணம் ஆன ஒரு 2 வருஷம் ஆனா கூட, குழந்தை இல்லன்னா எல்லாருமே என்னாச்சு? ஏன்? என்னாச்சு? அந்த டாக்டர்கிட்ட போய் பார்க்க வேண்டியது தானே, இந்த டாக்டர பார்க்க வேண்டியது தானே, ஒரு மாரி இன்சல்ட் பண்ணுவாங்க. நெறைய இடத்துல அவங்கள பக்கத்துல விடவே மாட்டாங்க. நல்ல காரியம்னா பக்கத்துல போய் அவங்கள கூப்பிட கூட மாட்டாங்க. கரெக்ட்டா? இப்பவே அப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ ஐஎஃப்இ ட்ரீட்மெண்ட் எல்லாம் நெறைய இருக்குது. இப்பவும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அந்த காலத்துல எப்படி பார்த்துருப்பாங்க? எந்த இடத்துக்குமே ஹானாவ கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் சொல்லி 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 பேசி 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 அவளை ஒரு கேவலமாக பார்த்துருப்பாங்க. அந்த காலத்துலலாம் எவ்வளோ பசங்க இருந்தாலும் அவ்வளோ பிளெஸ்ஸிங். அதுதான் ஓகே. அதனால தான் 12 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க அந்த எல்லாம் ஜென்ரேஷனே அப்படி தான் வாழ்ந்தது. இப்போ குழந்தையே இல்லைன்னா அவளை வந்துட்டு மலடின்னு சொல்லி ஃபுல்லாக எல்லா விஷயத்துலேருந்து ஓரம் கட்டிட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவள் என்ன பண்ணா, அவளோட கஷ்டம் அவளோட வேதனை எல்லாத்தையும் அவள் வந்து மனுஷனுக்கு முன்னாடி காட்டலையா. ஹானா அழுந்து ஜெபிச்ச மாத்திரத்தில் எல்லாருமே யோசிக்கலாம், ஒரு ப்ரேயர்னால் என்ன நடக்க போகுது, இன்னைக்கு ஜெபிக்கிறோம் கேட்குறோம் விண்ணப்பத்தை வைக்கிறோம் முடிஞ்சிச்சு. இல்லை, ஒரு பெண் அழுந்து ஜெபிச்சானா அந்த காரியம் முடியாதுன்னு சொன்ன நேரத்தில் கூட நடக்கும். அது முடியாத ஒரு சாத்தியமே இல்லை. ஆனால் குழந்தையே பொறுக்காது. எல்லாரும் அவளும் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துருக்கலாம். எவ்வளோ பேரை போய் பார்த்துருக்கலாம். அந்த காலத்தில் அந்த ஆயுர்வேதிக் நிறையா கொடுத்துருக்கலாம். முடியாதுன்ற காலத்தில் கூட கர்த்தர் கொடுப்பார், வழி திறக்குவார்.